வணக்கம் நிதி. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கீழ மூவத்தரை மீனவம் கிராமம் அமைந்துள்ளது. இங்கு சுமார் 800க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். 2000க்கும் மேற்பட்ட வாக்காளர்களை கொண்ட கீழ மூவத்தரை மீனவர்கள் கிராமத்தில் அடிப்படை வசதிகளான ரேஷன் கடை, சமுதாய கூடம், மீன் ஏலம் கூடம், மீன் வலை பின்னும் கூடம் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தரவில்லை எனவும், கடலில் தூண்டில் வலை அமைத்து தர வலியுறுத்தியும் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மேலும் ஒவ்வொரு முறையும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள் தங்கள் கிராமத்திற்கு வாக்கு சேகரிக்க மட்டுமே வருவதாகவும், வெற்றி பெற்ற பின்பு கிராமத்தை திரும்பி கூட பார்ப்பதில்லை என குற்றம் சாட்டி மீனவ கிராம மக்கள் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக போஸ்டர் அடித்து சுற்றுவட்டார பகுதிகளில் ஒட்டியுள்ளனர். போஸ்டர் ஒட்டியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக தங்களது கிராமத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தராததை கண்டித்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை புறக்கணித்து மீனவ கிராமத்தைச் சேர்ந்த ஆண்கள், பெண்கள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டவர்கள் அனைவரும் கடலில் இறங்கி கையில் கருப்பு கொடியுடன் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து தங்களது ரேஷன் கார்டுகள், ஆதார் கார்டுகள் உள்ளிட்டவைகளை அரசிடம் திரும்பி ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து வரும் பாராளுமன்ற தேர்தலை புறக்கணித்து அனைவருக்கும் வாக்களிக்காமல் தங்களது வீட்டிலேயே இருக்கப் போவதாகவும் கூட்டத்தில் முடிவு செய்துள்ளனர். தொடர்ச்சியாக கடற்கரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட ஆயத்தமாகி வருவதால் மீனவ கிராமத்தில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. சீர்காழி வட்டாட்சியர் இளங்கோவன் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து பேச்சுவார்த்தை உடன்படாததால் கடற்கரை தண்ணீரில் இருந்து கடற்கரை கரை ஓரத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.